ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டாடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். எல்லாருமே குரூப் 2A மெயின்ஸோட கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ பிப்ரவரி 8ஆம் தேதி நமக்கு குரூப் 2A உடைய மெயின்ஸ் எக்ஸாம் நடந்தது. அதில் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கொடூரமாக வந்து இருந்திருக்கு. ரீசனிங் மட்டும்தான் ஈஸியாக இருந்திருக்கு. மீதி எல்லாமே ஜிஎஸ்ஆர் இருக்கட்டும், தமிழ், இங்கிலீஷ், இது எல்லாமே வந்து டஃப்பாக தான் வந்து இருந்திருக்கு. ஸோ இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸில், ஏன்னா 2025 நமக்கு வரிசையாக எக்ஸாம்ஸ் வந்து வருது. குரூப் 4 வருது, குரூப் 1 வருது, அடுத்து மறுபடியும் 2A ப்ரிலிம்ஸ் வந்து வருது. ஸோ இந்த வரக்கூடிய ப்ரிலிம்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 2A மெயின்ஸில் என்ன மாதிரியான கொஸ்டின் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கோ, என்ன மாதிரியான ட்ரெண்ட் வந்து ஃபாலோ பண்றாங்களோ அதே ட்ரெண்டை யூஸ் பண்ணி தான் டிஎன்பிஎஸ்சி கேள்வி கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி 2A மெயின்ஸ்ல புதுசா ஒரு 5 மாற்றங்கள், ஒரு 5 விஷயம் வந்து செஞ்சு பண்றாங்க. ஸோ அது என்னன்னா, நீங்க அடுத்து வரக்கூடிய 2020 வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு படிக்கும்போது நான் சொல்ற இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த வருஷத்துல வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே அந்த மாதிரியான கேள்விகள் தான் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால இந்த 2A மெயின்ஸ் வந்து ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுக்கும் ஒரு 5 டேக்அவேஸ் இருக்கு. இதுல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் வந்து ஒரு 5 பாடம் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய சேனல் நீங்க லைக் பண்ணல, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போடல அப்படின்னா டக்கு லைக் போட்டுக்கோங்க. நம்ம என்னென்ன அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி கோர்ஸ் வாங்குறது அப்படிங்கிற நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கோர்ஸ் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணிட்டு தமிழ்நாடு அப்படிங்கிற கேட்டகரியை செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸ்டோர்ல போனீங்க அப்படின்னா நம்ம அடா 247 என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது காட்டும். தமிழ்நாடு மெகா பேக்கர், ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து காட்டும். இதுல நீங்க டிஎன்பிஎஸ்சி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்ப டிஎன்பிஎஸ்சில கரண்ட்ல நம்ம 2 பேட்ச் வந்து லான்ச் பண்ண போறோம். ஒரு பேட்ச் வந்து வரக்கூடிய பிப்ரவரி 12ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கான சிகரம் தொடு அப்படிங்கிற பேட்ச் வந்து லான்ச் பண்றோம். இது இப்ப புதுசு சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, அந்த புது சிலபஸை பேஸ் பண்ணி இந்த சிகரம் தொடு அப்படிங்கிற இந்த பேட்ச் வந்து லான்ச் பண்ண போறோம். ஸோ இதுல உங்களுக்கு மெயின் ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழுக்கும் ஆப்டிடியூடுக்கும் வந்து கொடுப்போம். அதே மாதிரி மித்த சப்ஜெக்ட்டுமே வந்து புது சிலபஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நடக்கும். இது பிப்ரவரி 12ஆம் தேதி. ஓகேங்களா? பிப்ரவரி 12ஆம் தேதி இந்த கோர்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க. தேவைப்படுறவங்க ஜாயின் வந்து பண்ணிக்கங்க. நீங்க முக்கியமா இப்பதான் நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க வரேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் நிறைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படிக்கிறேன்னு டைம் வந்து எது படிக்கணும் எது படிக்கக்கூடாது அப்படின்னு தெரியாம வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. கடைசியில் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கோர்ஸ் வந்து நீங்க வாங்கிக்கோங்க. Y913 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்க கோர்ஸ் வாங்குறப்போ உங்களுக்கு ஒரு 22% ஆஃபர் கிடைக்கும். ஸோ அதனால யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க குரூப் 2A படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆளுமை அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து பிப்ரவரி 18ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கான என்டையர் சிலபஸும் புது இதை பேஸ் பண்ணி கவர் பண்ணிடுவோம். இதுக்கான பேட்ச் வந்து கோடு Y913. ஸோ இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 22% ஆஃபர் கிடைக்கும். ஸோ மறக்காம உங்களுக்கு எந்த பேட்ச் தேவையோ வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ முதல் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் சமச்சீர். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்கள் வந்து வெறும் சமச்சீர் ஓகேவா? ஸோ சமச்சீரை தாண்டி வெளியே எங்கேயும் படிக்க மாட்டாங்க. ஏன்னா அகாடமியுமே அப்படியே சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து சமச்சீரை மட்டும் படிச்சா போதும், பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லா அகாடமியும் டீச் பண்றதுனால நம்ம மாணவர்கள் வந்து சமச்சீரை தாண்டி வெளியே வந்து படிக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் குரூப் 1 இல்லை குரூப் 2A கிளியர் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் சமச்சீரை தாண்டி வெளியே படிக்கணும். இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்லையும் சமச்சீரில் இருந்து வெளியே கொஸ்டின் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. பட் அது கம்மியாக இருக்கும், கொஸ்டின் நம்பர் வந்து கம்மியாக இருக்கும். ஆனா இப்போ அதிகப்படியான கேள்விகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சமச்சீரை தாண்டி தான் வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் தமிழ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கேள்விகள். ஸோ தமிழ்ல வந்து நிறைய கேள்விகள் வந்து சமச்சீர்ல இல்லாம வேற ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரிதான் ஜிஎஸ்லயுமே. ஸோ ஜிஎஸ்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சமச்சீரை தாண்டி நிறைய கேள்விகள் வெளியே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நீங்க இனிமே சமச்சீரை மட்டும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா 10வது எக்ஸாம் கிளியர் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ வருஷம் காம்படிஷன் வந்து ஹெவி ஆகிட்டே போகுது. ஓகேவா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, சமச்சீரை தாண்டி வேற ஒரு சில புக்ஸ் வந்து நீங்க படிக்கணும். அதுல முக்கியமா ஜிஎஸ்ல நீங்க என்னென்ன புக்ஸ் வந்து வெளியே படிக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். முதல்ல நீங்க வந்து மாடர்ன் இந்தியா ஐஎன்எம் இருக்கு இல்லையா, ஐஎன்எம்க்கு வெறும் சமச்சீர் புக் மட்டும் பத்தாது. நீங்க 11th 12th புக் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்னு பிபின் சந்திரா புக், நீங்க இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறீங்க அப்படின்னா பிபின் சந்திரா புக்கோ இல்ல ஸ்பெக்ட்ரம்ல மாடர்ன் இந்தியா அப்படிங்கிற புக் இருக்கும். ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன்ல மாடர்ன் இந்தியா புக் அது வந்து வாங்கிக்கோங்க. இல்ல நான் தமிழ் மீடியத்துல படிக்கிறேன் அப்படின்னா பிபின் சந்திரா புக் வந்து தமிழ் மீடியத்துல அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி தமிழ்ல வெங்கடேசன் அவருடைய ஒரு புக் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த புக்ஸ்ல ஏதாச்சும் ஒரு புக் வந்து கண்டிப்பா நீங்க வந்து படிச்சே ஆகணும். ஏன்னா மாடர்ன் இந்தியா கேள்வி எல்லாமே வந்து கொஞ்சம் வெளியே இருந்தும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால இந்த ஸ்டாண்டர்ட் புக் வந்து நீங்க படிங்க. அதே மாதிரி பாலிட்டியை பொறுத்தவரை
நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் புக் படிக்கிறாங்க. பட் இன்னும் மெஜாரிட்டி ஆஃப் ஆஸ்பிரண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் சமச்சீரை நம்பி தான் இருக்காங்க, 11th 12th நம்பி தான் இருக்காங்க. பட் அது வந்து நமக்கு பத்தாது. ஏன்னா பாலிட்டிலையும் நிறைய கொஸ்டின் அனலிட்டிக்கலா கொஞ்சம் கான்செப்ட்ஸ்லாம் வந்து கேட்கறதுனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் புக் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கும். அந்த புக் வந்து நீங்க கண்டிப்பா படிக்கணும். தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்டா இருந்தீங்க அப்படின்னா வெங்கடேசன் புக் வந்து நீங்க வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, இது ரெண்டுக்கும் வந்து நீங்க வெளியே இருந்து கண்டிப்பா வந்து படிச்சே ஆக வேண்டும். ஸோ அது மட்டும் இல்லாம பொதுவா ஆஸ்பிரண்ட்ஸ் சமச்சீர் படிக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமச்சீர் உள்ள முக்கியமான ஃபேக்ட் மட்டும் தான் படிப்பாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு படிக்காதீங்க. ஏன் அப்படின்னா இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அனலிட்டிக்கலா வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இந்த கான்செப்ட் தெளிவா தெரிஞ்சாதான் போடுற மாதிரி நிறைய கொஸ்டின், அதே மாதிரி இந்த அசஸ்மெண்ட் ரீசனிங் கொஸ்டின்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் தெளிவா இருக்கணும். ஓகே, ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, படிக்கும் போது வெறும் ஃபேக்டை மட்டும் மனப்பாடம் பண்ணாம அந்த கான்செப்டையும் சேர்த்து மனப்பாடம் பண்ணுங்க. அப்ப முதல்ல நீங்க சமச்சீரை விட்டு வெளியே வாங்க. ஸோ சமச்சீர் ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. நீங்க ஸ்டார்டிங்ல இப்பதான் படிக்க வரீங்கன்னா சமச்சீர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மித்த புக் வந்து படிங்க. ஓகே, ஸோ அடுத்து ஸ்கீம்ஸ் டாமினேட்டர். ஸோ எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் ஸ்கீம்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? எஸ்பெஷலி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2021 அப்புறமா 2021 தான் இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ 2021 அப்புறமா எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து வந்திருக்கு. 2021 இருந்து 2024 வரை உள்ள ஸ்கீம்ஸ்ல எக்கச்சக்கமான கேள்விகள். முன்னாடிலாம் பழைய ஸ்கீம்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க. இந்த தொட்டில் குழந்தை திட்டம் பத்தி, அதே மாதிரி சத்துணவு திட்டம் பத்தி, இந்த மாதிரி பழைய ஸ்கீம்ஸ்லாம் வந்து நிறைய கேட்பாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒன்லி இந்த கரண்ட் கவர்மெண்ட்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்களோ அந்த ஸ்கீம்ஸ் தான். அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்லாம் பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் வந்து கேட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுல என்ன பண்றாங்கன்னா மெயினா இந்த கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்லாம் எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் வந்து 2021 இருந்து என்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களோ அந்த ஸ்கீம்ஸை அப்படியே படிச்சுங்க. எந்த எந்த டேட்ல வந்து கொண்டு வந்தாங்க, எந்த இடத்துல லான்ச் பண்ணாங்க, அதோடைய பட்ஜெட் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி A to Z இப்போ 2021 நம்மளுடைய டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்களே அந்த ஸ்கீம் வந்து தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் சம்பந்தமா கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 2023 அதே மாதிரி 2024 ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த மாதிரி தான் வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. ஸோ பொதுவாக வந்து டிஎன்பிசியில் முன்னாள் எப்படி கேட்பாங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 2023 இருந்து வந்திருக்கு. அதே மாதிரி 2024 ஃபர்ஸ்ட் ஹாஃப் 2024 ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஓகேவா? 2020 ஜனவரில இருந்து மட்டும் 2 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இனிமே லாஸ்ட் ஒரு 6 மந்தோ லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பத்தாது. நீங்க 2024 2025 எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா 2024 ஜனவரில இருந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ஜூன் மாசத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதனால நீங்க படிக்கும் போது என்ன பண்ணுங்க 2024 ஸ்டார்டிங்ல இருந்தே படிச்சிருங்க. முடிஞ்சா 2023 டிசம்பர்ல இருந்து கூட படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2022 நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இனிமேல் படிக்கும் போது கொஞ்சம் பழைய கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து படிங்க. டிஎன்பிஎஸ்சி இன்னும் அப்கிரேட் ஆகாம அதே மாதிரி தான் இருக்காங்க. யூபிஎஸ்சி மித்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. நீங்க பேங்கிங் எக்ஸாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் கூட கேட்கறாங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி கேட்கறது இல்ல, எல்லாம் பழைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இந்த COP28 ஸோ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி 28 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளைமேட் சேஞ்சுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு மாநாடு. இது 2028 மாநாடு இருக்கு இல்லையா, இது வந்து டிசம்பர்ல, இது வந்து டிசம்பர் 2023 நடந்தது. இப்போ 29வது கான்ஃபரன்ஸே முடிச்சிட்டாங்க. COP29 வந்து பாத்தீங்க அப்படின்னா அசர்பைஜான்ல பக்கு அப்படிங்கிற இடத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அதை கேட்காம பழைய இதை வந்து கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ டிஎன்பிசி வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்டேட் ஆகாம இருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா வந்து பாத்துங்க, பழைய கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல அதிகமா டேட்டாஸ்க்கு அதிகமா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா டேட்டாஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ முன்னாடிலாம் டிஎன்பிசியில் அந்த அளவுக்கு எக்கனாமிக் டேட்டா தான் கேட்க மாட்டாங்க. பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேங்கிங் எக்ஸாம்ல கேட்பாங்க இல்லையா, அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா டேட்டாஸ் வந்து அதிகமா கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த இதெல்லாம் பாருங்க, ஹையஸ்ட் பர்சன்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். நம்ம வந்து படிக்கும் போது இதெல்லாம் படிக்க மாட்டோம். எந்த ஸ்டேட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹையஸ்ட் இருக்காங்க, லோவஸ்ட் இருக்காங்க படிக்க மாட்டோம். பாருங்க இதுவும் பாருங்க பல 2022 2023 எங்க வந்து வேலை வாய்ப்பின்மை அதிகமா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டேட்டாஸும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் அப்படிதான், தமிழ்நாட்டிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஸோ இது வந்து 2021 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த ஜிடிபி சம்பந்தமான டேட்டாஸ், இந்த ஜிடிபி சம்பந்தமான 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க அடுத்து ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணும், கரண்ட் அஃபேர்ஸ்லயே இருந்தாலும் சரி இல்ல ஸ்டாட்டிக் டாபிக்ல இருந்தாலும் சரி முக்கியமான என்னென்ன அந்த பொருளாதாரம் சார்ந்த புள்ளி விவரங்கள் டேட்டாஸ் வந்து வருதோ அந்த டேட்டாஸை தரவா வந்து படிச்சுக்கோங்க.
ஓகேவா? இதுவும் பாருங்க, இது வந்து ஸ்டாட்டிக் ஜியோகிராஃபில இருந்து இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து கேட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான கொஸ்டின் டேட்டா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில நியூ ஃபார்மட் ஆஃப் கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி யூபிஎஸ்சியில் கேட்குற மாதிரியான சில நியூ ஃபார்மட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி இது கொடுத்துட்டு இந்த மாதிரி யூபிஎஸ்சியில் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு பயோஸ்பியர் கொடுத்துட்டு இதில் என்னென்ன ஸ்பீசிஸ் வந்து வாழும், இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 பேராகிராஃபை கொடுத்துட்டு இந்த 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது வந்து எதை குறிக்குது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, ரீசெண்டாக மாறி இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வரும்போது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கில் ஒரு பார்ட் இதுதான். நம்ம ட்ரெண்டை பேஸ் பண்ணி எந்த மாதிரி எக்ஸாமில் கேள்வி கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நீங்கள் வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 பொறுத்தவரை பழைய பேட்டர்னில் தான் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் குரூப் 2A, 2A அதே மாதிரி குரூப் 1க்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு இந்த பேட்டர்னை கொஞ்சம் கவனிங்க. ஓகேவா? ஸோ கைஸ், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ யாரெல்லாம் வந்து புதுசாக இப்போ தான் இது பண்ணுறீங்களோ 2 பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சிகரம் தூர் அப்படிங்கிற ஒரு பேட்ச் குரூப் 4க்காக, அதே மாதிரி ஆளுமை அப்படிங்கிற பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2, 2Aக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம பக்காவாக எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, இதில் இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அனாலிசிஸ் பண்ணி தான் வந்து நம்ம கிளாஸ் வந்து நடத்திட்டு இருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது Y913 அப்படிங்கிற இந்த கூப்பன் கூட போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா 22% ஆஃபர் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய அகாடமியோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா மித்த அகாடமி மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப 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 கம்மி தான். ஸோ நீங்கள் சென்னையில் தமிழ்நாட்டிலேயே வந்து ரொம்ப லோ பிரைஸ்க்கு வந்து நம்ம ஹை குவாலிட்டி கோர்ஸ் கொடுக்குறது ADA 247 மட்டும்தான். ஸோ அதனால தயவு செஞ்சு நீங்கள் யோசிக்கவே வேணாம், யோசிக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ வேற எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு கோர்ஸ் பற்றின வேறு டீட்டெயிலோ இல்லை எக்ஸாம் பற்றின வேறு எந்த டீட்டெயில் வேணாலும் இந்த மெயில் ஐடிக்கு, ஸோ நான் கொடுக்கக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் உங்களுடைய கேள்விகள் வந்து கேளுங்க. ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ அதே மாதிரி டெய்லியும் காலையில் 7 மணிக்கு நம்மளுடைய ADA 247 கரண்ட் அஃபேர்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஃப்ரீயாக 1 மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் நடக்குது. ஸோ மறக்காம காலையில் 7 மணிக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.